ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் நம்ம ஊற வச்சுருக்க தூரம்பருப்பு, அது கூடவே ஒரு பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு தண்ணி, பருப்பு சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி குக்கரை மூடி போட்டு 5 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் தனியா, அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக மிளகு, சீரகம், அப்புறம் ஒரு 10 வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறம் புளி கரைசின தண்ணி, நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர், அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடைசியாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு கொதிக்க விட்டு எடுத்தால் சுவையாக சாம்பார் தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.